டேங்க் ஃபுல்ண்ணா. நார்மல். நான் கார்டுண்ணா. ஆ ஸோ கைஸ் ஃபியூல் போட்டாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் ரெட் லோனா பைக்கர். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் விலாக்ஸு, பைக் ரிவ்யூஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஸோ ஆமாம், நம்ம பார்த்திங்கன்னா தடா போகலாம் சொல்லிட்டு. ஏன்னா சண்டே இப்போ வந்து லாக்டவுன் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதுதான் ஓகே போவோம் சண்டே இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிண்டியில் இருக்கோம். கிண்டிலேருந்து போயிட்டுருக்கோம். ஆவடியில் பார்த்திங்கன்னா பசங்களாம் இருக்காங்க, அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பசங்களோட சேர்ந்து போக வேண்டியதான். ஸோ கைஸ், நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்காக. நான் இப்போ லேட்டு. ஸோ நான் அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பசங்களாம் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. இன்னும் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 பைக்கு, 3 புல்லட்டு, நம்மளோட RC 1, அப்புறம் இன்னொரு RC 1, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு R5 V3 1. ஸோ பார்த்திங்கன்னா தடா போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா இங்கே நின்றுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பைக்ஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்தோம். சரி ஓகே, பசங்களோட அப்படியே சில் அவுட் பண்ணிட்டு பேசிட்டு அப்படியே இப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நிமிலிச்சேரியில் இருக்கோம். நிமிலிச்சேரியிலேருந்து இப்போது ரெட் ஹில்ஸு, இங்கேருந்து தடா வந்து போர்டில் எவ்வளோ போட்டிருக்கு, 78 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா போர்டில் போட்டிருக்கு இங்கேருந்து தடா. ஸோ என்னன்னா இவ்வளோ ரோல் ஆகுது. அதான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைவேஸ் பிடிச்சிடலாம் நம்ம. ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. பசங்க அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க, நான் முன்னாடி வந்துட்டேன். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பசங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. புல்லட்டில் வேறு வந்துட்டுருக்கானுங்களா, எல்லாம் போட்டு திராட்டில் அடிச்சுக்கிட்டே வரானுங்க. புல்லட் பாய்ஸ். ஒரே ஃபன் மூடில் இருக்கிறானுங்க, பயங்கரமாக இருக்க போது இன்னைக்கு. பாருங்களேங்க, சூப்பராக ஒரு லேக் இருக்குல்ல, அந்த சன்ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த லொக்கேஷன் வந்து ரெட் ஹில்ஸ், கரெக்டாக ரெட் ஹில்ஸ் கிட்டே இருக்கும்.
பசங்க வேறு நடுவில் ரூட் மாதிரி போயிட்டானுங்க. அது வேறு லேட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் எல்லாம் வந்தானுங்க. ஸோ இப்போது போயிட்டுருக்கோம். நான் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் டோல்கேட்டு. ஆந்திரா பார்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போகிற ஃபஸ்ட்டு டோல்கேட். இது ஒரு பெரிய டோல்கேட். இது ரெட் ஹில்ஸ் டோல்கேட். நிறைய கண்டெய்னர்ஸ் தான் நிறைய பார்க்க முடியும். ஆந்திரா வேறையா. அங்கேயும் சில பசங்களாம் இருக்காங்க. தடா தான் போகிறாங்க போல இருக்கு. பரமோடை, கமரைப்பேட்டை. ஆனால் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹெவி ட்ரக்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறைய போகும். எங்கே போதும் லாரி தான், சின்னலாம் இல்லை, எல்லாம் வந்து ஹெவி லோடு தான். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நம்ம சேஃபாக தான் ட்ராவல் பண்ணணும். நம்ம இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி ட்ரக்ஸு. குபடி பூண்டி இங்கேருந்து 24 கிலோமீட்டர்ஸ். தடா 49. அப்படியே பொறுமையாக தான் போகலான்னு இருக்கோம். பசங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக போவோம்னு சொல்கிறானுங்க. சரி, அதனாலே பார்த்தீங்கன்னா 60-70 தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். MT-5 ஓட்டலாம் கொஞ்ச நேரம். போகலாம்ல. என்னதான் நம்ம KTM ஓட்டாலுமே இந்த யமாவோட ஃபீலே பார்த்திங்கன்னா வேறு கைஸ். அந்த ஸ்மூத் இன்ஜின் பார்த்திங்கன்னா அந்த பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜினு. ஸோ அதான் யமாவில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். R15 V3 நான் வச்சுருந்தேன். நியர்லி நான் 60,000 கிலோமீட்டர் நான் ஓட்டினேன். எந்த ஒரு குறையும் இல்லை, வைப்ரேஷனும் இல்லை. ஆனால் KTMனாலே அதுவும் 390 சொல்ல வேணாம். வைப்ரேஷன் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், அப்பப்போ செம்ம இரிட்டேட் ஆகும் வைப்ரேஷன். MT-5 பொறுத்த வரைக்கும் எனக்கு செம்ம பட்டர் ஸ்மூத்து சூப்பராக இருக்குங்க இது வண்டி. அப்படியே அதுவும் நேக்கடு வேறையா ஜாலியாக நம்ம எவ்வளோ வேணால் லாங் அடிக்கலாம். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன, சீட்டு பேக் சீட் தான் கொஞ்சம் சின்னது. பில்லியன்லாம் லாங்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, கூப்பிட்டுட்டுலாம் போக முடியாது. பாருங்களேன், ஸ்மூத்தாக அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம். ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. நம்மையே எப்பவுமே வேறு லெவல் தாங்க. லுக்கை பாருங்கள், அந்த டைல் லுக்கு நம்மளுது அதுதாங்க வேறு லெவல். அவங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. X2 கிட்ட வேறு போட்டு மாடிஃபை பண்ணி வேறு லெவலில் இருக்குது வண்டி. பார்க்க சான்ஸே இல்லை. ஸோ பசங்கள்லாம் பசிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி ஏதாவது ஹோட்டல் பாருங்கடா சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் முன்னாடி போயிட்டுருக்கோம். பார்க்க நல்ல ஹோட்டல் தான் நிப்பாட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தான். ஏன்னா அந்த தடா உள்ளே போயிட்டோன்னா அங்கே வந்து ஃபுட்டு கிடைக்காது அங்கே. ஸோ அதுக்காக தான் வெளியிலேயே வந்து சாப்பிட்டு போயிடுவோம். பார்த்துட்ருக்கோம். ஸோ கைஸ், நம்ம தடா வந்தாச்சு. ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபாலாம். எங்கேயோ லெஃப்ட் எடுக்கணுமா. MT-5 நல்லா இருக்குல்ல, ஜாலியாக புந்து ஓட்டா சின்னதாக. இந்த லெஃப்ட்டு தாங்க உள்ள தடா ஃபால்ஸ். நிறைய பேர் போயிருப்பீங்க. நான் தான் லேட்டாக வரேன்னு நினைக்கிறேன். தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஸோ
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தடா போகிற ரூட்டாக. சார் ரோடு இப்படி தான் இருக்குமா? அவ்வளோதான், மற்றபடி ஏதோ ஆஃப் ரோடு அப்படி இப்படி இருக்குன்னு நான் அங்கே உள்ள மச்சான். இப்போ நான் கைஸ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிட்டானுங்க, கொஞ்சம் ஃபன் பண்ணானுங்க கொஞ்ச நேரம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே என்ட்ராக போகிறோம் தடா உள்ள. பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன் தான். த்ராட்டில் ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா தடாவோட செக் போஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா. ஸோ பாய்ஸ் மெதுவாக வாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த வண்டி ஓட்ட போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம மியா தான். ஆமாம், ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்காரு. டாக்டா போராடுங்க ப்ரோ அவனுங்க எனக்கு. வண்டியில் ரெட் லைன். அங்கே என்னன்னு தெரில காய்ஸ், அது ஒரு பில்டிங் இருக்குது, சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் விலாக் தான். யாரும் இது வந்து எங்களை பார்த்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. எல்லாம் பசங்களோட இருக்க ஜாலியாக இருந்து ஓகே கொஞ்ச நேரம் வைப் பண்ணலாம் சொல்லி தான் பசங்களோட இது பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரி. வெல்கம் டு தடா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே எல்லாமே ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க சொல்கிறானுங்க. ஏன்னா நம்ம இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரும் தடாக்கு. கைஸ் இந்த சைடு எல்லாமே ரொம்ப ஹெவி ட்ரக் தான் வருது. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே இந்த மண் ரோடு மாதிரி நினைக்கிறேன், ஆஃப் ரோடு தான் நினைக்கிறேன். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரோ. இல்லை சின்ன சின்ன ஊர் உள்ள பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் கைஸ், சின்ன ஹில் இது. அப்படியே போக போக அப்படியே காட்டுறேன் கைஸ் நான். வெயில், செம்ம வெயில். ஏய் ஜாக்கே, வண்டிக்கு 50 ஒரு ஆளுக்கு வண்டிக்கு 50 ஆளுக்கு 50 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் ரேட் ஏன்னா எப்படி எடுத்துறாங்க பேக் காமிடா டேய் அவங்க காக வாங்கடா
ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து பர் பர்சன் 50 rupees அண்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees தான். ஸோ ரொம்ப க்ரௌடு தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த லாக்டவுன்லாம் சண்டே முடிஞ்சது இல்லையா. இதை எங்கள் போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம தடா ஃபால்ஸ்குள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு நியர்லி 1 kilometer அங்கே தான் வந்து குளிப்பாங்களாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளிக்க போகிறதில்ல, ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ மேலே நடந்து போயிட்டுருக்கோம். சும்மா போய் பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. மற்ற பசங்கள்லாம் கீழே உட்காந்துருக்கானுங்க. நாங்கள் மட்டும் ஒரு 4 பேர் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக ஹில்ஸு, எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாக தான்ப்பா இருக்காங்க. சாப்பிடுங்க பொங்கல். ஃபன் தான் இன்னைக்கு. இருக்குல்ல நான் தான் பார்த்தீங்கன்னா ரெட் லைனர்ஸ். ஹாய் ஹலோ. ஸோ கைஸ் அட் லாஸ்ட் எப்படியோ ரொம்ப நேரம் நடந்து வந்து ஸ்பாட் இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பாட் தான் இது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்து போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போது டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகிடுச்சு. 4 o'clock பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ ஜஸ்ட்டு இங்கே பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி இருக்குன்னு. இந்த vlog இன்னும் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குமான்னு தெரில. ஏன்னா எதுவுமே வந்து ஃபுல்லாக நான் காட்டல. நிறைய விஷயங்கள் வந்து ஆஃப் கேமராவில் நடந்தது, அதெல்லாம் வந்து சொல்லவும் முடியாது. ஸோ அதுதான் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா குளிக்கிற ஸ்பாட்டாக ஃபுல்லாகவே. ஸோ கைஸ் பாருங்கள், குதிப்பாங்க தலை. சரி பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் நம்ம இறங்கியாச்சு. வேற ப்ரோ கூட பார்த்தீங்கன்னா ப்ரோ இருக்காது. ஃபன் தான், ஃபன் மூடு. கைஸ் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வேற லெவலில் இருக்குது பாருங்க. இதெல்லாம் அப்படியே ஆழம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து குளிக்க மாட்டோன்னு சொல்லிட்டு உள்ளே தண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக ஆசை வந்துடுச்சு. ஸோ அப்படியே வந்து தண்ணியில் குதிச்சாச்சு 4 பேருமே. நல்லா ஃபன். ஒரு 15 minutes அப்படியே தண்ணியிலே இருந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு சரி வந்தது கொஞ்சம் வைப் பண்ணோன்னாங்க பசங்களாம் சேர்ந்து. ஸோ குளிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பசங்க இருக்கிறாங்க. ஸோ போய் பார்த்துட்டு அப்படியே வெளியில் போயிட்டு உங்களுக்கு நான் vlog பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பசங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறாங்க. சென்னையிலே பார்த்தீங்கன்னா 101 ரூபா தான் லிட்ரு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 109.76 பைசா பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் ரேட்டு.
நம்ம சென்னையிலே நம்மளால் போட முடியல. ஆந்திராவில் இருக்கவங்களாம் எப்படி தான் போடுறாங்களோ. 110 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல். சேட் லைஃப் ப்ரோ. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துருக்கோம்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ போட்டிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் கண்டென்ட் மேக் பண்ண. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போட்ட ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ்.